ரெடி. கற்பவதி கற்பக விநாயகர் பெருமானுடைய ஆலயத்திலே மாலைபட்ச வழிபாடுகள் இதுகளை உத்தேசித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ற இந்த வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மகாலய அமாவாசையாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை காலை இங்கே விசேஷ அவசரங்கள் இடம்பெற்று ஆத்மலிங்க பூஜைகள், மோட்ச தீபம், மோட்ச அர்ச்சனை செய்கிறவர்கள் செய்து கொள்ளலாம். பொதுவாக இந்த பிதர்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி அல்லது வேறு பிறகு எடுத்தாலும் கூட பிதர் தேவர்களை நினைத்து நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. வீடுகளுடைய சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதனாலே தான் இந்த மகாலய பட்சத்தை குறிப்பாக சொல்லுவார்கள். 15 தினங்கள் இந்த புரட்டாதி பௌர்ணமியை தொடர்ந்து வருகின்ற 15 தினங்களும் இந்த மகாலய அமாவாசையை கொண்டாடி இந்த அமாவாசை மாலைபட்சம் புதன்கிழமை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் கூட அடியார்கள் இங்கே வந்து தங்களுடைய முன்னோர்களுடைய கடமைகளை செய்து கொள்ளலாம். தினமும் செய்கின்றவர்கள் உண்டு. தினமும் தர்ப்பணங்கள் பண்ணி பிதர்களை வழிபாடு செய்கின்ற மரபுகளில் இருக்கின்ற பெரியவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய வீடுகளிலே தினமும் விரதம் இருந்து இந்த மகாலயபட்சத்திலே பிதர்களுக்கான தர்ப்பணம் செய்கின்ற அந்த சான்றோர்களும் இருக்கின்றார்கள். அவர் தினமும் செய்ய முடியாதவர்களுக்காக புதன்கிழமை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை என்கிறோம். எப்படி ஆடி அமாவாசை நாங்கள் செய்கின்றோமோ அதை நாங்கள் தவறவிடாமல் செய்வோம். அதே போல் இந்த மகாலய அமாவாசை மிகவும் முக்கியமானது ஒன்று. இது இந்த முன்னோர்களுக்கான ஒரு வழிபாடாக கூறப்படுகின்றது. ஆகவே அடியார்கள் நமது ஆலயத்திலே காலை 7 மணி 8 மணி தொடக்கம் இந்த அபிஷேகங்கள் நிறைவாகி தொடர்ச்சியாக இந்த மகாலய அமாவாசையில் வந்து கலந்து கொள்ளுமாறும் இதனுடைய ஆதிபத்தியம் உங்களுடைய குடும்ப நல வளங்களை பெருக்க இறைவனுடைய திருவருளையும் இதனுடைய ஆதியம் வேண்டுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.